ஏழுமலை இறைவா என்னை வாழ வைக்கும் தலைவா, உன் காலடியில் விழுவதற்கு விரதம் இருந்து வரவா. கலைமாமணி வேல்முருகன் அவர்களுக்கு ஐபிசி பக்தியின் சார்பாக விருது வழங்கப்படுகிறது. ஐபிசி பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், தோர்த்தீஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். எத்னிக் ஹெல்த் கேர், நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அண்ட் ஜெனரல் ஹெல்த். கிரி ட்ரேடிங் ஏஜென்சி. கிரி த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். சப்போர்ட்டிங் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன் சின்ஸ் 1974. வெஜிடேரியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். கொலத்தூர் ராம் கேட்டரிங். புண்ணியம் ஃபவுண்டேஷன். க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல்ஸ், world's fastest growing salon chain. பாடகர் வேல்முருகன் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியம், தமிழ் மண் சார்ந்த பாடல்களை பாடி நாடறிந்த பாடகராக வலம் வருபவர் பாடகர் வேல்முருகன். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக முதல் நெய் கொண்டு செல்லும் ஊரான முதனை கிராமத்தில் தைப்பூசத்தன்று வேலுக்கு முழுக்காட்டும் போது பிறந்ததால் வேல்முருகன் என்ற காரணப்பெயர் கொண்டவர். அடையாறு இசை பயிற்சி கல்லூரியில் பயின்று தனது இசை திறமையை மெருகூட்டி இன்று உலகமெல்லாம் பயணித்து பாடி வருபவர். நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் இயக்கத்தில் ஜேம்ஸ் வசந்தன் இசையில் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் மதுர குலுங்க குலுங்க என்ற பாடல் மூலம் அறிமுகமாகி இதுவரை 150க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறார். கிராமிய பாடகராக வளர்ந்த நிலையில் ஒயிலாட்ட குழுவினர் உள்ளிட்ட அமைப்புகளுடன் இணைந்து பாடல் ஒன்றை தானே எழுதியதோடு மட்டுமல்லாமல் 1418 நடனக் கலைஞர்களின் நடனத்துடன் பாடி கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். 2004ஆம் ஆண்டில் அம்மாவின் பாசத்தை வலியுறுத்தி வேல்முருகன் எழுதி பாடிய பாடலுக்காக அமெரிக்கா பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கிறது. இந்திய ராணுவத்தின் பெருமையை சொல்லும் விதமாக வேல்முருகன் எழுதி பாடிய பாடலுக்கு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் குரலிசை நாயகன் விருது பெற்றுள்ளார். டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடமிருந்து நாட்டுப்புற நாயகன் என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார். 2013ஆம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருது, 2020ஆம் ஆண்டு சென்னை போலீஸ் கமிஷனர் கரங்களால் பொங்கல் விழா விருது போன்ற விருதுகள் வேல்முருகனின் குரலிசைக்கு பெருமை சேர்க்கின்றன. நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நம்மவர் பாடலையும் கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி, வேந்தர் தொலைக்காட்சி மற்றும் மக்கள் தொலைக்காட்சி போன்ற முன்னணி தொலைக்காட்சிகளில் தலைப்பு பாடல்களையும் பாடியுள்ளார். வேல்முருகன் பாடி வெளியான கந்த சஷ்டி கவசம் இணையத்தில் வைரலாகியது. கோவில் விழாக்கள் என்றால் வேல்முருகனின் இசை கச்சேரி என்பது கூடுதல் சிறப்பாக கருதப்படும் அளவுக்கு ரசிகர்கள் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார். வேல்முருகனின் புகழுக்கும் திறமைக்கும் மகுடம் சூட்டும் வகையில் தருமபுர ஆதீனம் 27வது குரு சன்னிதானம் திருக்கரங்களால் கிராமிய இசை கலாநிதி என்னும் பட்டத்தை பெற்றதோடு தருமபுரம் ஆதீனத்தின் ஆஸ்தான பாடகராகவும் வேல்முருகன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் இயேசுதாஸ் போன்ற ஜாம்பவான்கள் இந்த பதவியை அலங்கரித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் பாரம்பரியமிக்க கிராமிய பாடகராக, தெய்வீக மனம் கமழும் பக்தி பாடகராக, திரை இசைக்கு குரல் கொடுக்கும் திரை பாடகராக இசைத்துறையில் முத்திரை பதித்து வரும் வேல்முருகன் அவர்களுக்கு மக்கள் இசை கலைஞன் விருது வழங்கி கௌரவிக்கிறது ஐபிசி தமிழ் குழுமம். கலைமாமணி வேல்முருகன் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகின்றது. அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு. தைப்பூசத்திலே அவதரித்த வேல்முருகன் என்று வேலோடு பேர் சூட்டிய கந்தனுடைய புராணங்களை எல்லாம் பாடி இன்னைக்கு கானா மூலமாகவும் சரி, கடவுள் வாழ்த்தாக இருந்தாலும் சரி, ரொம்ப நேர்த்தியாக மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு எங்களுடைய ஐபிசி பக்தியின் சார்பாக சிறப்பு செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கலைமாமணி வேல்முருகன் அவர்களுக்கு ஐபிசி பக்தியின் சார்பாக விருது வழங்கப்படுகிறது. கலைமாமணி வேல்முருகன் சார் அவர்களுக்கு ஐபிசி பக்தியின் சார்பாக நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது.
சார் உங்ககிட்ட நாங்கள் வந்து கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சோர்வடைந்து இருக்கக்கூடிய பல செவிகளுக்கு உங்களுடைய குரலால் ஒரு புத்துணர்வு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எங்களுக்காக ஒரு சில வரிகளோடு அப்படி பாடலை தொடங்குனீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிப்போம் சார். ஐபிசி பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக அதாவது நிறைய விருதுகள் நான் வாங்கியிருக்கிறோம். சொல்கிற மாதிரி தமிழக அரசு கலைமாமணியாலும் சரி, வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு, தேசிய விருது, டாக்டரேட்டு, இப்படி நிறைய விருதுகள் வந்து நம்ம வாங்கியிருந்தாலும் முதல் முறையாக ஒரு பக்திக்குன்னு சொல்லிட்டு ஒரு விருது கிடைச்சதில் உண்மையிலேயே ஐபிசி பக்தி சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கூட ஒரு பக்தியினுடைய சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் இருந்துட்டு இதுக்காக தான் இப்போ உடைய அந்த பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பக்திக்காக விருது கிடைச்சதில்லை. அதுலேயும் ஒவ்வொரு பக்தி பாடல்களும் பாடும்பொழுது எல்லாரும் ரசிக்கும்படியாக மக்கள்லாம் வந்து கேட்டு ரசிக்கிறாங்க சில பாடல்கள்லாம். அதுலேயும் கந்தசஷ்டி கவசம்லாம் வந்து ஜென்ஸில் வந்து பாடினதை நான் நிறைய கேட்டதில்லை. அது ஃபஸ்ட் டைம் நான் பாடி வெளியிட்டப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு எல்லாரும் பாராட்டினாங்க. அது ஒரு ஃபோக் சிங்கர், கிராமிய பாடகராக இருக்கிற நீங்கள் வந்து இந்த மாதிரி கந்தசஷ்டி கவசத்துக்கு பாடினது அப்படின்னு. அதுக்கப்புறம் வேல்மாறல் பாடியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா கடவுளுக்கும் பாடியிருக்கிறோம். அது நம்ம கண்மணி அண்ணா இங்கே உட்காந்துருக்குறாங்க. அவருடைய இசையெல்லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ பக்தி பாடல்கள். அதேமாதிரி முகிலன் சார் கவிஞர், அவங்க இதில் கண்மணி அண்ணன் மியூசிக் பண்ண ஒரு பாட்டிலேருந்து ஒரு 4 வரி நான் பாடினது பெருமாள் பாட்டு. இது வந்த பாடல் வந்து சிற்றரசு அவர்கள் எழுதின ஒரு பாடல். வரம் ஒன்று தர வேண்டும் எனக்கு, நான் தினம்தோறும் பணி செய்ய வர வேண்டும் உனக்கு, நீ சூடும் மாலைக்கு பூவாக வேண்டும், உன் அபிஷேக தேனாக நான் மாற வேண்டும், உன் கோயில் வாசல் படியாக வேண்டும், உன் கோயில் வாசல் படியாக வேண்டும், பக்தர்கள் படியேறி படியேறி நான் தேய வேண்டும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ஹரே, கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ஹரே, கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ஹரே, கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ஹரே. ஏழுமலை இறைவா, என்னை வாழ வைக்கும் தலைவா, உன் காலடியில் விழுவதற்கு விரதம் இருந்து வரவா, உனது பெயரை உச்சரித்தால் யாரும் உடலும் உயிரும் சக்கரையாய் மாறும், சத்தியமாய் செய்த பாவம் தீரும், உன் சன்னதிக்கு வந்து விட்டால் போதும், நெற்றியிலே இட்டு கொண்டால் நாமம் நிச்சயமாய் வந்து சேரும் லாபம், பக்தியோடு வேண்டி வந்தேன் நானும், என் பரம்பரைக்கே முக்தி வந்து சேரும், என் பரம்பரைக்கே முக்தி வந்து சேரும். நன்றி நன்றி. சார், இந்த தெய்வீக குரல்னால தான் வந்து தர்மபுரம் ஆதீனத்துல வந்து ஆஸ்தான பாடகரா உங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. ஆமா, கிராமிய இசை கலாநிதினு பட்டம் பெரிய கைதல் கொடுத்திருக்காங்க. ஆதீனத்தினுடைய ஆஸ்தான பாடகராக அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால இனிமே நீங்க சொல்லும் பொழுது அதுவும் தப்பு இல்லை, இருந்தாலும் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க பாட்டு கானா பாடகர்னோடனே எனக்கு வேறு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. நாட்டுப்புற பாடலை நாடெங்கும் நல்ல தமிழ்ல வளர்த்துட்டு இருக்கக்கூடிய கிராமிய இசை கலைஞர்னு சொல்லுங்க சாமி, போதும். நன்றி சார், நன்றி சார். கலைமாமணி ஜாகிர் ஹுசேன் அவர் ஆடினால் அவரோடு சேர்ந்த ஆடக்கூடிய அளவிற்கு ஆட்டத்தை தூண்டுகின்ற ஒரு பெரிய ஆட்டநாயகனுக்கு விருது வழங்குவதிலே பெருமை அடைகிறேன். ஐபிசி பக்தி விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி புட்டிக், Queen of Handlooms, Associate Sponsor, Yashko Shirts, Trousers, Dhotis, Achi Badam Drink, Ethnic Healthcare, Natural Fertility and General Health, Giri Trading Agency, Giri, the culture and the tradition of Bharat, Supreme Furniture, Truly Stylist, Supporting Partner, Namma Veedu Vasanta Bhavan, since 1974, Vegetarian Family Restaurant, Kulathur, Ram Catering, Punniyam Foundation,
Grooming partner, Naturals, world's fastest growing salon chain.